ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே கலந்த சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காவை வாங்கி நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் வெந்தால் போதும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வந்து உள்ளே இறங்குற அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் நெல்லிக்காவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அது வந்து வெந்துச்சுன்னா தனித்தனியாக அந்த கொட்டை தனியாக நெல்லிக்காய் தனியாக வந்துடும். இப்போ நெல்லிக்காய் மட்டும் தனியாக வடிச்சிருங்க. நம்ம வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நெல்லிக்காயை வந்து தனியாக கொட்டையிலேருந்து பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், கையில் இந்த மாதிரி நீங்கள் அமுக்குனீங்கன்னாவே அவ்வளோ அழகாக சாஃப்டாக வரும். கொட்டையை ஃபுல்லாக தனியாக எடுத்துடலாம். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சத்து. இது வந்து ரொம்ப துவர்ப்பாக இருக்குதுன்னு பெரியவங்களும் சிலர் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே வந்து மிட்டாய் மாதிரி செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இது ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த இதை வந்து லைட்டாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ ஒயிட் சுகர் சேர்க்க போகிறேன். நார்மலாக வந்து சர்க்கரை 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்களோட நெல்லிக்காய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா குலுக்கி விட்டுறணும். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை ஃபுல்லாக இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்திருக்கும் தண்ணியாக. நீங்கள் வந்து மறுபடியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். சர்க்கரை பாகில் ஃபுல்லாக நெல்லிக்காய் வந்து ஊறிடணும். அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நீங்கள் வந்து நெல்லிக்காயை தனியாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியையும் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த நெல்லிக்காய் தண்ணி ரெண்டையுமே சேர்த்து லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் லெமன் சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு லெமன் ஜூஸ் மாதிரியும் இருக்கும், பசங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை வெயிலில் நல்லா 2 நாளைக்கு காய வச்சிடணும். நல்லா வந்து ட்ரையாக காஞ்சிடணும். 2 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா அது வந்து ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி உலர் திராட்சை மாதிரி பாருங்கள் நல்லா வந்துடும். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி நெல்லிக்காய் காஞ்சிரும். இது காஞ்ச பிறகு நீங்கள் லைட்டாக வந்து கையில் உதுத்தி விட்டுட்டு சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி போடணும். அப்படியே சேர்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி விடும். ஸோ சர்க்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து உதிரி உதிரியாக நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டு போகாமல் நம்ம டப்பாவில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் வந்து பசங்களுக்கு இதை கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.